Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்திற்கு எஸ்பி வேலுமணி தற்போது வருகை தந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்திற்கு எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றனர். சி.வி. சண்முகத்துடன் எஸ்பி வேலுமணி தரப்பினர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஓரணியாக சென்று சபாநாயகரிடம் கடிதமளித்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஓரணியாக சென்று சபாநாயகரை சந்தித்த நிலையில் அந்த சந்திப்பில் சி.வி. சண்முகம் இல்லாமல் இருந்ததால் பேசுபொருளாக மாறியது. சி.வி. சண்முகம் இன்னமும் அதிருப்தியில் இருக்கிறாரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்த நிலையில் தற்போது சி.வி. சண்முகத்துடன் எஸ்பி வேலுமணி மற்றும் பிற அதிமுக எம்எல்ஏக்களும் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சபாநாயகரிடம் கொடுத்த கடிதத்துல சி.வி. சண்முகமே கையெழுத்து போட்டிருந்தாரு. ஆனா அவர் நேரடியா வரல. ஏன் வரல? அதிருப்தியில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. இப்போ எஸ்பி வேலுமணி அங்க வந்திருக்காரு. என்ன பேசப்படுகிறது? என்ன நடக்குதுங்க? எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தினுடைய அலுவலகத்திற்கு அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் வந்திருக்கார்கள். எஸ்பி வேலுமணி, புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், அதே போன்று நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கார்கள். கே.பி. அன்பழகன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அதிமுகவுடைய ஒரு பிரிவாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் செயல்பட்டு வந்த அதிமுக ஒரு பிரிவினர் இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் நேரில் சந்தித்து ஒரே அணியாக செயல்படுவதற்காக அவர்கள் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் தெரிவித்து இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்திருந்தார்கள். அதே போன்று சபாநாயகரையும் சந்தித்து அவர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து சபாநாயகரை சந்தித்தும் அதில் அவர்கள் விளக்கமும் அளித்திருந்தார்கள். ஆனால் சி.வி. சண்முகம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதும் அதே போன்று சபாநாயகர் சந்திப்பில் அவர் வரவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அவர்களுடைய நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நேரத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு குழு செயல்பட்டு வந்ததை தற்போது அதில் அதிமுகவினுடைய ஒரு அணியாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதற்கான சமாதானத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் சி.வி. சண்முகம் மட்டும் நேரடியாக சந்திக்காமல் தவிர்த்து வந்திருந்தார். விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட வந்த நிலையில் தற்போது இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் எடப்பாடியுடன் சந்தித்து பேசியிருக்கார்கள். தற்போது இது தொடர்பாக சி.வி. சண்முகத்துடன் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த ஒரு 10 நாட்களுக்கும் மேலாக இரு பிரிவாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்பட்டு வந்த அந்த நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையின் கீழ் செயல்படுவதற்கு ஒப்புதல் அளித்து இன்றைய சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் சி.வி. சண்முகம் மட்டும் இன்னும் வெளிப்படையாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கவில்லை. தற்போது இந்த ஓர் அணியாக செயல்படுவதற்கான ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகத்தினுடைய தரப்பை சமாதானம் செய்வதற்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசிய நிலவரம் குறித்து தற்போது பேசி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதனுடைய ஒரு முக்கியத்துவமாக தான் தற்போது சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எஸ்பி வேலுமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன், அதே போன்று சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சி.வி. சண்முகத்துடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. பாலா. ராஜ்குமார், இப்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருமே எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள். ஓரணியில் சேர்ந்தாலும் சி.வி. சண்முகம் மட்டும் வரவில்லை என்ற பேச்சு எழுந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow.